இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடு டென்மார்க். இங்க கார் விலை ரொம்ப அதிகம். அதனால பெரும்பாலும் மக்கள் பஸ்ல அல்லது சைக்கிள்ல தான் பயணிக்கிறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அதிகமா பணம் கொடுக்கணும். அதனால தினமும் வீட்டு சமையல் தான். அப்புறம் 6 வயசுல தான் ஸ்கூலுக்கு போறாங்க. 30 வயசுல தான் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க. கல்லூரி கட்டணம் முழுக்க இலவசம். நல்லா படிக்கும் மாணவர்களுக்கு $900 அரசு மாத சம்பளமா கொடுக்குது. பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கும் இருதய மருத்துவ நிபுணர் வேலைக்கும் சம்பளம் ஒண்ணுதான். அதனால விருப்பப்பட்ட வேலைக்கு போகலாம். எல்லாருக்குமே வாரத்துக்கு 35 மணி நேரம் வேலை தான். வெள்ளிக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு வந்துடலாம். ஆபீஸ்ல லஞ்சை யாருமே தனியா சாப்பிட மாட்டாங்க. முதலாளி முதல் பியூன் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க. பாராளுமன்றத்துல பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து கட்சி எம்பிக்கள் எல்லாரும் இப்படித்தான் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. மக்களிடையே சகோதரத்துவம் வளரணுங்கிறதுக்காக அரசு பல கிளப்புகளை அமைச்சிருக்குது. இந்த கிளப்புகள்ல சேர்ந்து பல கலைகளை கற்றுக்கிடலாம், கூடி பேசலாம். அரசு பல கூட்டுறவு வீடுகளை ஒன்னா கட்டி இருக்குது. இதுக்கு போஃபலஸ்கேப் அப்படின்னு பெயர். 30 குடும்பங்களை குடியமர்த்துவாங்க. இங்க விதியே எல்லாரும் எங்க வேணும்னாலும் போகலாங்கிறது தான். யாரும் யார் வீட்டுக்குள்ளேயும் போகலாம். வீடுகள்ல கூட்டுறவு சமையல். மாசத்துல ஒரு நாள் ஒரு வீடு 30 குடும்பங்களுக்கும் சமைக்கும். மற்ற 29 நாட்கள் சமைக்க வேண்டியது இல்ல. இந்த 30 குடும்பங்களும் அதன் பின் வாழ்நாள் முழுசும் நல்ல நண்பர்களா இருப்பாங்க. பணம், ஆடம்பரம் ஆகியவற்றை பொருட்படுத்தாத நாடு டென்மார்க். இத பற்றி கேள்விப்பட்ட உடனே எனக்கு இந்த சங்கீதம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இயேசுநாதர் கதை தெரியுமாடா உனக்கு? 33 வருஷம் வாழ்ந்தாராம். அந்த வயசுக்குள்ள நோயாளிகளை குணப்படுத்தினாரா, குருடனுக்கு கண் கொடுத்தாரா, செத்தவங்களை பிழைக்க வச்சாரா. ஆனா அதனால எல்லாம் அவருக்கு பெருமை இல்லடா. 33வது வருஷம் முடிவுல அதர்மர்களும் அக்கிரமக்காரர்களும் அந்த அன்பு தெய்வத்தை சிறுவில அரைஞ்சி அவருடைய நெஞ்ச ஈட்டியால குத்தி ரத்தம் வழியிற அந்த நேரத்துல கேள்ற அத்தனை குடிமைகளுக்கு ஆளாகி உயிர் விட போற அந்த கடைசி நிமிஷத்துல பிதாவே இவர்களை மன்னியும் பிரார்த்தனை செஞ்சாரா. பகைவர்களையும் மன்னிக்க சொன்ன அந்த ஒரு நிமிஷம் இயேசு பெருமான் தாண்டா இன்னைக்கு 1965 வரைக்கும் தெய்வமா வணங்கப்படுற. எவனும் தேவையில்லை உனக்கு, எவளும் தேவையில்லை. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கத்தர் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத. திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச. திருப்பி அவனை சேர்த்தாத. திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்க்கணும்னு சொல்லி தயவு செய்து மகளே, மகனே, தம்பி, தங்கச்சி நினைக்காத. போனது போனதாக இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார். அதுக்கு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பைமோட் ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைம் கேட்குறோமோ டைமுக்கு ஒன்று டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் பைமோட் ஷாப்பிங் ஆப். Thank you.